வந்து விலங்கு வெளியிருந்து அதிர்ஷ்டத்தை இழந்து துரதிருஷ்டத்தை பாதிக்கப்பட்டு நித்தம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டே வாழ்வதை வாழ்க்கையாக மனிதனுக்குள் இருக்கின்ற அத்தனை விதமான சக்திகளையும் ஏனென்றால் ஏற்கனவே நான் பல சத்சங்கத்தில் சொல்லியது போல அன்னை பார்வதி தேவியார் அவர்கள் ஒற்பிறவியில் சதி தேவியாக பிறந்து தட்சனால் அவமதிக்கப்பட்டு ஓமகுண்டத்திலே விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்கின்றார். அந்த மாய்த்துக் கொண்டு கீழ்கிழமாக எழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் அவளை தன் கலங்களிலே ஏற்றி ருத்ரதானம் ஆடுகின்றார். அச்சரீரத்திலிருந்து எரியுண்டு எரிவிடாமல் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் சிதறி இந்த பாரத தேசம் மாத்திரம் இல்லாமல் ஆசியா கண்டம் முழுவதும் சிதறுகிறது. இவைகளில்தான் நாம் பிற்காலத்தில் எந்தெந்த இடத்திலெல்லாம் அன்னையின் அந்த பூத தேகம் சிதறுந்ததோ அவைகளெல்லாம் ஞானத்தால் பிற்காலத்தில் அவைகளை தான் 53 சக்தி ஸ்தலங்களாக நாம் இன்னும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி சிவன் சக்தியற்றவராக சக்தி இல்லாதவராக மாறிய பிறகு இதே நிலை சென்றால் சிருஷ்டியில் சமநிலை என்பது இல்லாமல் போய்விடும் என்று கருதி பிரம்மதேவன் தன்னுடைய ஆத்ம சக்தியாலும் விஷ்ணு பகவான் தன்னுடைய தேக சக்தியாலும் அந்த சதி தேவியுடைய ஒரு ஜோதி ரூபத்தை ஒரு ஜோதி ஸ்வரூபத்தை மீண்டும் மானிட தேகமாக பிறக்க செய்கிறார். தெய்வ தேகம், ஆனால் மீண்டும் பிறப்பெடுக்கின்ற பொழுது மானிட தேகத்துடன் பிறப்பெடுக்க செய்கிறார்கள். அந்த பிறப்பெடுத்தவருடைய நாமத்தினால் பார்வதி தேவி என்று சொல்கிறார். அவள் மானிட தேகத்தோடு பிறந்த காரணத்தினால் அவளுடைய அந்த தெய்வத்தன்மை தேவியருக்குரிய அந்த திருஷ்டித்தன்மை சக்தி தன்மை எல்லாம் இழந்து ஒரு சாதாரண மானிட சுருதியாக மட்டுமே வாழ்கின்ற நிலை ஏற்படுகிறது. இதை உணர்ந்த சிவபெருமான் அவள் தன்னைத்தான் என்று யார் என்று அறிய வேண்டும். அவள் செய்த பாவத்தையும் அவள் மோட்சம் அடைய வேண்டும். அவளுக்கு ஏற்பட்ட தோஷத்தன்மை நீக்க பெற வேண்டும். இவைகளெல்லாம் கலைந்த பிறகு அவள் தன்னுடைய முற்பிறவியினுடைய அந்த யோகத்தை அடைவாள். அதை அடைகின்ற பொழுது அவள் வெறும் பார்வதியாக இல்லாமல் பார்வதி தேவி என்ற அந்த தேவியர்களுக்கான பட்டத்தை சுமந்து மீண்டும் கைலாயம் வந்து சேர்வார் என்கின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தினாலே தன்னை பார்வதி தேவி நவம் என்று சொல்லி வனத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த பார்வதி தேவி வனத்திற்கு சென்று தன்னைத்தான் என்று யார் என்று உணர நாமெல்லாம் மானுட ரூபமாக இறைவனிடத்தில் நான் யார் என்று கேட்டு அழுது போகின்றோம். அதுபோல பார்வதி தேவியார் அவர்களும் தன்னை தான் என்று பட்சத்தில் உணர்ந்திட வேண்டும் என்கின்ற பட்சத்தில் சிவபெருமானால் தவத்திற்கு சொல்லி அனுப்பப்பட்டு அந்த தவத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அந்த தவத்திலே ஒவ்வொரு நிலையாக அவரிடத்திலிருந்து துர்குணங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த தொடர்ந்த பிறகு மீண்டும் தெய்வத்தன்மையோடு அவர் மாறுகின்ற அந்த 10 வகையான சொரூபங்களை தான் 10 வகையான அவதாரங்களை தான் நாம் நவராத்திரி பிற்காலத்திலே அது மாறி 3 நாட்கள் சரஸ்வதி பூஜையாக 3 நாட்கள் லட்சுமி பூஜையாக 3 நாட்கள் துர்கா பூஜையாக மாறி எந்த நோக்கத்திற்காக நாம் நவராத்திரி என்ற ஒன்றை கொண்டாடுகின்றோமோ எந்த நோக்கத்திற்காக வீட்டில் பொருள்களை எல்லாம் அமைத்து அம்பாள் நம் வீட்டிற்கு வருவார் என்று காத்து நாம் அவரை வரவேற்பதற்கு காத்திருந்து செய்த நிலைகள் எல்லாம் மாறி ஒரு காட்சி பொருளாக அதாவது என் வீட்டில் குரு வைத்திருக்கின்றேன் வந்து அழகை பார்த்து என்று சொல்ல செய்வோம். அவளை தெரிவிப்போம். உண்மை நிலை என்ன என்றால் இந்த காலகட்டத்தில் மனிதன் எத்துகைய பாவத்தை ஆற்றி இருந்தாலும் எத்துகைய தோஷத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அது இந்த பவத்திலாக இருந்தாலும் சரி பூர்வ பவமாக இருந்தாலும் சரி எத்தனை பவங்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்திலே முறையாக விரதம் இருந்து அனுஷ்டித்து அவன் அன்னையை பூஜிக்கின்ற பொழுது அவன் எந்த பவத்தில் எல்லாம் பிழைகள் செய்து மாநில ரூபத்திற்கு கிடைத்த சக்திகள் எல்லாம் இழந்து விட்டு சக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த சக்கைக்கும் சக்தி மீண்டும் வந்து ஐக்கியமாகும். அதுதான் இந்த நவராத்திரி. ஏதோ துர்குணத்தினால் அவனுக்குள்ளே அந்த மகாசக்தி வெளிப்பட முடியாமல் அல்லது பரிணமிக்க முடியாமல் அல்லது நம்முடனே ஸ்பரிசிக்க முடியாமல் நம்முடைய வாழ முடியாமல் இருக்கிறது. அதை துறப்பது ஒரு புறம். அதை துறந்த பிறகு அந்த மகாசக்தி சக்தி நாம் சரீரத்துக்குள்ளே வந்து ஐக்கியம் கொள்வார். இதுதான் 10 நாட்கள் வைபவமாக கொண்டாடப்படுகின்ற நவராத்திரி.
பற்றி நல்ல இன்னும் விரிவாக ஒவ்வொரு தேவியை ஏன் நாம் வணங்குகிறோம் என்று விரிவாக நம்முடைய பாராட்டின் காட்டிலே கடந்த ஆண்டுகளிலே நாம் ஒவ்வொரு தேவியை பற்றியும் அந்த ரூபத்தினுடைய நிஜத்தன்மையை பற்றியும் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் என்னவெல்லாம் மூலமந்திரம் உச்சாரித்து வழங்கினால் அந்த பலன் கிட்டும் என்பதை பற்றி விரிவாக நாம் வைத்திருக்கின்றோம். கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் பூஜை செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எவையெல்லாம் எழுந்தோமோ அவையெல்லாம் பெற்றுவதற்கு வழிவரும். இது ஒரு புறம் நவராத்திரி. அன்னை பார்வதி தேவி தன்னை முழுமையாக பெற்றாள் என்று அர்த்தம். பார்வதி தேவி களத்திலே பூஜை செய்திருக்கின்ற பொழுது அசுரர்களின் பால் தீர்க்கப்பட்டு காளியாக மாறி பின்பு காளி ரூபத்தில் இருந்து மனம் சாந்தமடைந்து தாராதேவியாக மீண்டும் சாந்தமடைந்து சோடசி என்று சொல்லக்கூடிய பாலாத்திற்கு சுந்தரியாக பவனத்தை எல்லாம் ஆளுகின்றவர்களாக புவனேஸ்வரி தேவியாக தீயவைகளை அழைத்துள்ள சக்தியாக பைரவியாக தியாகத்தின் உருவமாக சின்னமஸ்தா தேவியாக போட்டி பொறாமையின் பால் ஈர்க்கப்பட்டவர் எப்படி வாழ முடியும் என்பதை உணர்த்துவதற்காக துர்காவதி தேவியாக எது கிடைத்தாலும் நாவடக்கம் இல்லை என்றால் நாவிற்கும் நம்மை அழித்துவிடும் என்பதை உணர்த்துவதற்காக மகளாமுகி என்ற ரூபத்தோடும் ஞானம் இல்லை என்றால் எது கிடைத்தாலும் அது பிரயோஜனமற்றதாக மாறிவிடும் என்று நாணத்தை பாலும் அன்பு இருந்தால் எதையும் நாம் சாதிக்க முடியும். பாசம் இருந்தால் எதையும் நாம் சாதிக்க முடியும். நேசம் இருந்தால் எவருடனும் நாம் பழகிட முடியும் என்கின்ற ரூபத்தில் வெளிப்படுத்துவதற்காக ராஜமாதங்கி என்கின்ற ரூபத்திலையும் இவையெல்லாம் இருந்தால் இந்த அருள், இந்த 9 வகையான அருளும் நம்மிடத்திலே கிடைக்க பெற்றால் நீ வாழ்வதற்கு தேடி அழைக்கின்றாய். அந்த பொருள் என்பது உன்னை வீடு தேடி வரும் மகாலட்சுமி கடாட்சம் நம்மை நாடி வரும் என்று உணர்த்துவதாக இறுதியாக கமலாத்மிகா என்கின்ற ரூபத்தையும் இந்த 10 ரூபத்தையும் வழிபடுகின்ற ஒரு நன்னாள் தான் இந்த நவராத்திரி. அது பிற்காலத்திலே வடக்கிலே துர்கா பூஜையாகவும் தசரா திருவிழாவாகவும் நமது தென்னகத்திலே ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய ஆயுத பூஜையாகவும் விஜயதசமியாகவும் மாறி ஒரு நாள் மட்டும் சரஸ்வதி பூஜை என்ற நாமத்தில் சரஸ்வதி பூஜையாக மருவி இப்போது அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் பூஜைகளுடைய வழிமுறைகள் எல்லாம் மாறி நான் சொல்வது தொற்று சத்திய யுகம் காலம் ஆரம்பித்து விதாயுகம் பிரேதாயுகம் தோபராயுகம் இப்பொழுது கலியுகம் வரை வழங்கப்படுகின்ற உன்னதமான வழிபாடு. இந்த 10 தெய்வ திருவுருவத்தை எவர் ஒருவர் சித்தி செய்கின்றாரோ, இந்த 10 தெய்வ திருவுருவத்தின் சக்தி எவர் ஒருவர் ஆசீர்வாதமாக பெறுகின்றாரோ அவர்களுக்கு சிவபெருமானே வந்து ஐக்கியப்படுவார் என்பதுதான் சிவனடியார் எல்லாம் சொல்லுவார்கள். நான் சிவனை மட்டும்தான் வணங்குவேன், சிவனை தவிர யாரும் கை கூப்பிலாம் வணங்க மாட்டேன். அதெல்லாம் சொன்ன போய் அவர்கள் அறியாதவர்கள் அறியாதது என்று உணர தெரியாமல் ஏதோ அடைந்து விட்டோம் என்று சொல்கின்ற பித்தர்கள் என்று சொல்லலாம். உண்மை தத்துவம் என்னவென்றால் சரிதேவி சிவனை விட்டு சென்ற பிறகு அவரும் சரிவாதி என்று சொல்லக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்திலே உன்னை வணங்குபவர்களை மட்டும்தான் என்னையும் வணங்கியதாக அர்த்தம் என்று சத்தியம் பிரமாணமே அவர் செய்து வருகிறார். அப்படி செய்த சத்தியத்திற்கால் இந்த 10 ரூபமும் எவர் ஒருவருக்கு சித்தி அடைகின்றதோ அவரிடத்திலே சிவபெருமான் வந்து ஐக்கியப்படுவார் என்பதுதான் வரலாற்று. ராவணன் இவர்களெல்லாம் புரியும் இலங்கையை அந்த மன்னன் அதீத சிவபக்தன். இந்த உலகத்தில் எவனும் செல்ல முடியாத சக்தி, அதீத சக்தி படைத்தவன். அவனுக்கு 10 தலை என்று சொல்லுவோம். 10 தலை என்பது தலையை குறிப்பது அல்ல. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நிறைய இதிகாச புராணத்தில் புத்தகத்திலே இதிகாச புராணத்தில் ஒரு வருகின்ற காற்று நடைபெறத்திலே ராவணன் என்றால் ஒரு தலையை போட்டுவிட்டு 10 தலை அந்தரத்தில் கீழே எதுவும் இல்லாமல் வெறும் தலை மட்டும் இருப்பது போல அந்த தலை எதனுடன் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று பார்த்தா தலைவனை மட்டும் ஒட்டி கொண்டிருக்கும். கழுத்து என்பது ஒன்று இருக்காது, உடல் என்பது இருக்காது, கைகால் இருக்காது. இப்படி வரைபடங்களை பார்த்து அன்று எது இப்படி சொன்னால்தான் மக்களுக்கு புரியும் என்று சொல்ல போய் கதை சொல்லுங்கள். உண்மையிலேயே ராவணன் என்றால் 10 தலையோடு தான் இருப்பார் என்று நாம் எல்லாம் இதுவரை இதுதான் நினைக்கப்பட்டிருக்கிறோம். 10 தலை என்பது அதை குறிப்பது அல்ல. ராவணன் என்பவன் இந்த 10 மகா சக்திகளையும் பூஜித்து தியானித்து விரதம் இருந்து தவம் இயற்றி
இந்த 10 தேவியருடைய சக்திகளையும் அவன் தன்னகத்தை உள்ளடக்கியிருக்கிறான். அவனை வெல்ல வேண்டும் என்றால் இந்த 10 சக்திகளையும் எவனுக்கு வெல்லக்கூடிய தன்மை இருக்கின்றதோ, இந்த 10 தேவியருடைய சக்தி எவன் உள்ளடக்கி பெற்றவனாக இருக்கின்றானோ அவனால் மட்டும்தான் வெல்ல முடியும் என்பதுதான் அது ஐந்து. இந்த 10 தேவியருடைய சக்தியும் எவன் உள்ளடக்கினான், அந்த சிவன் ஒரு சங்கமம் என்று சொன்னதினால்தான் அவனுக்கு ராவணீஸ்வரன் என்ற நாமமும் கிடைக்கப்பெற்றது. ஆக அவனை பாதுகாத்துக் கொண்டிருப்பது இந்த 10 தேவிமார்களுடைய சக்திகள் தான். அதனாலதான் சூட்சுமமாக அவனை போரால் வெல்ல முடியாது, அவனை கருவிகளால் வெல்ல முடியாது, அவனை சூழ்ச்சியால் வெல்ல முடியாது. ஆனால் அவன் மனதை, அந்த மனதில் இருக்கக்கூடிய திடத்தை நாம் குறைத்தோமே ஆனால் அவனை வெற்றிடலாம் என்கின்ற சதி என்று கூட சொல்லலாம். அது ஒரு சதிதான். இந்த சதிக்கு உடமையானவன் தான் திருப்பனையை கூட என்று சொல்லலாம். அப்போ மனதளவில் அவன் தெய்வங்களை, அதாவது பெற்றீர்களை எல்லாம் தெய்வங்களாக மதிக்கின்ற ஒரு உத்தம புருஷன் தான் ராவணன். அது பெற்றீர்களை எல்லாம் தெய்வமாக மதிக்கின்றவன் ஏதோ ஒரு காரணத்தினால் எங்கோ தன் மனம் சிதையுண்ட அடுத்த கணமே இந்த 10 தேவிமார்களுடைய சக்தியை அவன் இழந்த பெற்றவனாக மாறிவிட்டான். இந்த 10 தேவிமார்களுடைய சக்தியை இழந்த பெற்று அவனுக்கு பாதுகாப்பாக இல்லை என்கின்ற பொழுது வெறும் சக்கையை மட்டும்தான் ராவன் அங்கே மோட்சத்துக்கு அனுப்புகின்ற வேலை செய்கின்றான். கொல்லவில்லை, அவனை கொல்ல முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. மோட்சத்திற்கு வழி அனுப்புகின்ற அந்த வேலையை செய்யும். என்றால் இன்றைய தினம் என்பது மோட்ச பிராப்திக்கான தினம் என்று சொல்றதுனால் இந்த கதையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறது. இப்படி நிறைய பல துணை உண்மை கதைகள் என்று சொல்வதோட உண்மை வரலாற்று உண்மைகள் இவைகளெல்லாம் நாம் தொலைத்திருக்கிறார். எதற்காக இந்த விழா எடுக்கின்றோம் என்று கூட தெரியாமல் இந்த குதூகலத்திற்காக தெய்வங்களை அழகுபடுத்தி அந்த அழகை ரசித்து சுண்டல் நவராத்திரி இருந்தால் சுண்டல் சாப்பிடுவாங்க. நாங்களும் ஒரு வகையான சுண்டல் கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் காலத்துல நவராத்திரி வந்துச்சுன்னா 10 வீட்டுக்கு போனால் 10 சுண்டல் கிடைக்கிறது. முன்னாடிய காலகட்டங்கள்லாம் இப்போது சுண்டல் கூட வீட்டில் யாரும் தருவதில்லை. முழு வைக்கிறார்கள், அதை போட்டோ எடுக்கிறார்கள், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எங்கள் வீட்டுக்கு வரும். உடனே அதுக்கு 100 லைக்ஸ் 200 லைக்ஸ் வந்து வீட்டுக்குள்ள பொது பார்க்க கூட இப்போ யாரையும் சேர்க்கறது கிடையாது. அந்த மாதிரி ஒன்லி வாட்ஸ்அப்பில் தான் இப்போ போடுவே. இப்போ ரெடிமேட் பொருள்லாம் வந்துருச்சு. அப்படின்னா ஒரு துணி ஒன்று இருக்குது, அந்த துணியில் பார்த்தா அப்படியே எல்லாம் சாமி படமும் இருக்குது. அப்படியே வாங்கிட்டு வந்து படிக்கட்டில் அப்படி ஒட்டோம்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் உண்மையில் போய் தொட்டு பார்த்தாங்கன்னா அது சிலையே இல்லை, வெறும் அந்த ஃபோட்டோவில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ இப்படி நவராத்திரி பெரிய நம்முடைய மார்க்கத்திலே நவராத்திரி என்கின்ற விழா என்பது மிக பிரமாண்டமான ஒரு வைபவ திருவிழா. அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். 1% கூட அது உள்ள தத்துவத்தை எல்லாம் தெரிந்துகொள்ளாமல். ஏனென்றால் நவராத்திரி அன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற இந்த வைபவம் தான் தீபாவளி என்கின்ற நன்னாளோடு முடிவு பெறுகிறது. தீபாவளியினுடைய ஆரம்ப தினம் நவராத்திரியுடைய முதல் நாள். அதாவது இன்றைய அமாவாசையில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசை என்பது தீபாவளியாக வரும். இதுதான் நவராத்திரியினுடைய ஒவ்வொரு மானிட பிறவியும் விரதமிருந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உன்னதமான திருவிழா தான் நவராத்திரி. இந்த விரதம் என்பது ஏதோ இன்றைய நவராத்திரிக்கு என்பதல்ல. எவரெல்லாம் வீட்டில் கேதார கௌரி நோக்கி ஒன்றை வைத்து தீபாவளி அன்று ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுத்துட்டு அதை கட்டி சொல்லி கட்டி கொடுப்பாங்க. அதை பற்றி எப்படி விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதை யார் கட்ட வேண்டும், எவர் கலங்களால் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அதற்கான ஆரம்ப நாள் தான். அப்படி கேதார கௌரி நோக்கி இருப்பவர்களுடைய விரத ஆரம்ப நாள் இன்றைய தினம் கலசம் ஸ்தாபனம் செய்துவிட்டு பிரதமை முதல் ஆரம்பித்து அடுத்த பிரதமை வரை அவர்கள் அமாவாசை பிரதமை வரை விரதம் அனுஷ்டிப்பதுதான் நவராத்திரியுடைய இன்னொரு வகையான ஆரம்பம். நவராத்திரி பற்றி பல ரூபங்களிலே பல விதமான உன்னதமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே நாம் இன்றைய தினம் மகாலட்சுமி அமாவாசையோடு நவராத்திரி ஆரம்ப தினமாக இருக்கின்ற காரணத்தினால் முதலில் நம்மை விட்டு நம்மை ஆசீர்வதித்து நாம் இந்த இடத்திலே அமர்ந்து உரையாடி கொண்டிருப்பதற்கும் தங்கள் உயிரங்களை நமக்கு தந்து உயிரை தந்து நம்மை உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று
அரும்பாடுபட்டு அவர்கள் உழைத்து தேய்ந்து ஊடாகி நாம் இங்கே அமர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக இன்றைய தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் அதற்கு முழு முதல் காரணம் நம் பெற்றோர்களும் அவர்கள் பெற்ற பெற்றோர்களும் அவர்கள் பெற்ற பெற்றோர்களும் தான். இந்த நன்னாளிலே அவர்களை நினைத்தாலே போதும் அவர்களுக்கு முக்தி பிராப்தி மோட்ச பிராப்தி